தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/8/2026 திங்கட்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:54 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பிரதோஷம். நமக்கு வாழ்க்கையில ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அதை போக்குகிற ஆற்றல் இந்த பிரதோஷ நேரத்திலே நந்தியை வணங்குவதன் மூலமாக கிடைக்குமா. அதனால சந்தோஷங்கள் அதிகரிக்க, சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட பிரதோஷ நேரத்திலே நாம் நந்தி, சிவன், உமையவளை வழிபட வேண்டுமா. அப்படி வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவனமுடன் எந்நாளும் இருக்கும் நந்தி, கையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தின்னு நான் ஒரு பாடல் நந்திக்காக ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் சன்னதியில இந்த பாடல் எழுதினேன். இதுல கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில தினந்தோறும் சில பேருக்கு கனவு வரும், சில பேருக்கு எப்போதாவது வரும். சரியில்லாத கனவு வந்தா என்ன செய்யறது, நடந்துருமோன்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கனவை நந்தி காதல சொன்னோம்னா, காதல சொல்றதுன்னா என்ன, அதுக்கு பக்கத்துல இருந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்காம நல்லது நடக்க நீ வழி செய்யன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நன்மையாக நடைபெறுமா. அதே மாதிரி இந்த பள்ளியறை பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்றத உடனே அது சிவனிடம் சொல்லி நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம். ஆகையினாலே அப்படிப்பட்ட நந்தியை நம்ம கும்பிடுற போது இன்றைக்கு மாலையில சிவாலயம் போய் நந்தியம் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும். நிறைய கூட்டங்கள் வரும். உற்சவ விக்கிரகத்தை தூக்கி வச்சு காளை வாகனத்துல, ரிஷப வாகனத்துல வச்சு பிரகாரம் சுற்றி வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது தென்மேற்கு மூலையில அந்த காளை வாகனத்தின் மேல சிவன் பார்வதியை வச்சு சிவபுராணம் பாடி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு வாழ்க வாழ்கன்னு பாடிக்கொண்டு வருவார்கள். தென்மேற்கு மூலையில வரையில நம்ம மனசுல எதை நினைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறிடும். அங்கே வச்சு தீபம் காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பொண்ணுக்கு 28 வருஷம் ஆச்சு, நல்லா சம்பாதிக்குது, நாள் நல்லா இருக்குது, அழகா இருக்கு, அறிவாற்றலோடு இருக்கு, சம்பாதிக்குது. இவர் செய்கிறது நல்லா செய்வார். ஆனால் அப்படி இருந்தும் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரலாம் வந்து விட்டு போச்சு. ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல அல்லது இவருக்கு பிடிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் எதுவுமே நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். இப்போ அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் போய் சாமி 2 பேரும் கும்பிடுங்க, பொண்ணையும் கூட்டிகிட்டு போங்க. அந்த பிரகாரம் சுற்றி வரையில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் மனசில் நினைச்சுங்க, நல்ல மாப்பிள்ளை அமைவன்மு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி போய் கும்பிட்டாங்க. அந்த ஊர்லயே கும்பிட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்திலே போய் கும்பிட்டு வந்தார். கும்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்த பிரதோஷம் வர்ற அன்னைக்கே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இது ஆச்சரியம் இல்லை. அந்த மாப்பிள்ளைக்கு ராசி ரிஷப ராசி. ரிஷபம்னா என்ன, நந்தி. ஆகையினாலே மாப்பிள்ளைக்கு ரிஷப ராசி. அது மட்டும் இல்ல, பேரும் காளைராஜன்னு இருந்துச்சு. பொதுவாக பெண்களுக்கு நந்தினின்னு வைப்பாங்க பிரதோஷ நாளில் பிறந்தா. இவர் பிரதோஷத்தில் பிறந்தாரான்னு தெரியல, ஆனால் காளைராஜன் பேரு, ரிஷபராசினாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி நம்ம எந்த கோரிக்கையை நம்ம நினைக்கிறோம், கல்யாணம் தான் இல்லை, நம்முடைய கடமைகளை எந்த தொய்வு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த அருள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் கிடைக்கும். அதுக்கு இன்றைக்கு திங்கட்கிழமை பிரதோஷம். ஆகையினாலே திங்கள் என்பது என்ன, சந்திரன். மனதில் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நாட்களில் பிரதோஷம் வருகின்ற பொழுது நீங்கள் வழிபட வேண்டும். நந்தி வழிபாடு, சிவன் உமையவள் வழிபாடு நன்மை தரும் நாளாக இந்த நாள் அமையும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நந்தி வழிபாட்டால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் வரப்போகிறது. ராசிநாதன் செவ்வாயோடு சந்திர மங்கள யோகம். இதுவரை நடைபெறாது என்று நினைத்த காரியம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும். அலைபேசி மூலமும் உங்களுக்கு அனுகூல தகவல் வரலாம். நண்பர்களும் நேரடியாக நல்ல தகவலை சொல்லலாம். இந்த நாள் நல்ல நாள், அற்புதமான நாள், தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு யோகமான நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு உள்ளத்திலே குடிகொள்ளும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். 2இல் செவ்வாய் சந்திரனோடு இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த இலாகா மாற்றம் கேட்டாலும் சரி, அல்லது இடமாற்றம் கேட்டாலும் சரி, அது வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இனிய நாள் இந்த நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திரனோடு செவ்வாய் சந்திர மங்கள யோகம். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன திருப்பத்தோடு நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளும் கைகூடலாம். தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெற வேண்டுமானால் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அது இருக்கிறது. சந்திரனோடு செவ்வாய் சந்திர மங்கள யோகம் என்றாலே இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். எனவே இன்றைக்கு வரன்கள் வாயில் தேடி வரலாம். உங்களுடைய கல்யாண வயதடைந்த குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் சகோதரர்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண முயற்சியில் இதுவரை இருந்த தடை இன்று அகலும். இந்த மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று குரு உச்சம் பெற்ற நாள். குரு உச்சம் பெற்று புதன் சூரியனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்தூர்களில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். முன்கோபத்தால் சில வாய்ப்புகளை இழந்தவை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்க உங்களுக்கு பொதுநலத்தில் நீங்கள் இருந்தால் இன்று நல்ல பொறுப்புகள் வரலாம். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கின்ற நாள். இனிய வாழ்க்கை உங்களுக்கு அமைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொழிலிலே கூடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதில் உள்ள நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். படிப்படியாக நோய்கள் குணமாகும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். 6இல் ராகு இருந்து குரு 11ஆம் இடத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. எதையும் எந்த நேரமும் நீங்கள் செய்ய இயலும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். சமுதாயத்திலே செல்வாக்கு மிக்கவர்களை சந்திப்பால் சில நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தனலாபம் தடையின்றி கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு தாராள மனத்தாலே மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்வீர்கள். 10இலே குரு இருக்கிறாரே, பதவியில் மாற்றம் வருமா என்று நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே 10இல் குரு இருந்தால் பதவி மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே வந்தால் வந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அது மட்டுமல்ல, வாகனங்களிலும் மாற்றம் வேண்டும். இட மாற்றங்களும் உங்களுக்கு இனிமை தரும். வீடு மாற்றங்களும் வரலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது கட்டிய வீடாக வாங்குவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் எல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பெற்றோர்களின் ஆதரவு திருப்தியாக உங்களுக்கு இருக்கும். மற்ற சகோதரர்களுக்கு காட்டிய அந்த பாசத்தை இன்று உங்களிடமும் பெற்றோர்கள் காட்டுவார்கள். 6இல் சனி இருப்பதனாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்தில் சந்திரன் அடியெடுத்து வைத்திருப்பதனாலே கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பிரதோஷம் என்பதனாலே நீங்கள் இன்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நந்தி சிவன் உமையவளை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வாமையை நோக்கி ஆட்படாமல் இருக்க உணவுகளில் கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே தொழிலே பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அதே நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் இந்த பிரதோஷத்தின் மூலமாக உங்களுக்கு நந்தி வழிபாடு நன்மைகளை சேர்க்கும்.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கிறார், சந்திரனும் பார்க்கின்றார், அஷ்டமாதிபதியும் பார்க்கின்றார், விரையாதிபதியும் பார்க்கிறார். எனவே கொஞ்சம் விரயங்கள் வரத்தான் செய்யும். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். அதை செய்வோமா இதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். மனக்குழப்பத்திற்கு ஆளாகாமல் இருக்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். 4 சனி இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஆனால் வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படலாம். வாகன பழுது செலவுகளும் உங்களுக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலையில் பிரதோஷத்தில் நந்தியை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். புதிய வரன்கள் வாயில் தேடி வரலாம். இதுவரை வந்த வரன்கள் விட்டு போய்விட்டதே, இனி எப்பொழுதுதான் திருமண பேச்சுகள் முடிவாகும்? மங்கள ஓசை மனையில் கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, புதனும் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உறவினர்கள் வகையில் ஏற்பட்ட பகை மாறும். சச்சரவுகள் அகலும். சமாதான கொடி பறக்கும். வரவு திருப்தி தரும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிதாக மாறலாமா? சம்பள உயர்வோடு கூடிய இடம் கிடைக்குமா என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு வருகின்ற அழைப்பு மகிழ்ச்சிகரமான அழைப்பாக இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே நல்ல தகவல் வருவது மட்டுமல்ல, ஆதாயம் தரும் தகவலும் வரும். அதே நேரம் பொருளாதாரமும் திருப்திகரமாக இருக்கிறது. 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இழந்த வேலை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். மறைந்த குரு 6இல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். இருந்தாலும் குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடத்தை குரு பார்ப்பதனாலே வாக்கு பலிதம் உங்களுக்கு ஏற்படலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே நலமுடன் வாழ வழி கிடைக்கும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் கூட வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். ஜென்மச்சனி வக்கரம் பெற்றிருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் இப்பொழுது வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளாக வரலாம். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.